Good morning students. So last class la pollination la cell pollination and cross pollination பார்த்தீங்க. So today class la வந்து பார்த்தீனா agents of pollination பத்தி பார்க்க போறீங்க. So pollination is affected by many agents like wind, water and insects. On the basis of agents that bring about pollination, the mode of pollination divided into two agents. One is abiotic agents and biotic agents. So abiotic agents means it is not derived by living organisms. Living organism மூலம் அங்கே pollination நடக்காது. Biotic agentsனா living organism மூலம் தான் pollinations நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. So abiotic agents சொல்லும்போது anemophily means pollination by wind, hydrophily pollination by water. So biotic agents சொல்லும்போது zoophily சொல்லியிருக்காங்க. The pollination through animals is called zoophily and pollination through insects are called as entomophily. So உங்களுக்கு full detail anemophily பற்றி சொல்லியிருக்காங்க. Pollination by wind is called as anemophily. The wind pollinated flowers are called as anemophilous flowers ன்னு சொல்லுவாங்க. Wind pollinated plants are generally situated in wind exposed region. அதிக காற்று அதிக உள்ள வீசக்கூடிய பகுதியில் இந்த wind pollinated plants வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Pollen may not reach the target flower effectively and are wasted during the transit from one flower to another. Pollen grains ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவர் டார்கெட் ஃப்ளவர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிகமான போலன் கிரெயின்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க த்ரூ த விண்ட். எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் கிராஸஸ், சுகர் கேன், பேம்பு, கோகனட், பாம், மெய்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸோட கேரக்டர்ஸ் பார்த்துக்கலாம். அப்போது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆகும். அனிமோஃபிலஸ் பிளான்ஸோட ஃப்ளவர்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? த ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் பெண்டுலஸ். எப்படி இருக்குன்னா பெண்டுலஸ் அப்படின்னா பெண்டாக இருக்கும், இல்லைன்னா தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேட்கின் லைக் ஆர் ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ், கொத்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The axis of inflorescence elongates so that the flowers are broad well above the leaves. இந்த இன்ஃப்ளோரன்ஸோட ஆக்சிஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So the leaves are present below. So inflorescence is present above. The perianth is absent or highly reduced. perianth இருக்கும், ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மாலாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்மெல் நாட் சென்டட், ஸ்மெல் இருக்காது, டு நாட் செக்ரேட் நெக்டர், தேன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆந்தஸ் ப்ரொடியூஸ் எனாமஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் pollen grains. இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக pollen grains ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர்ட் டு நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ், திஸ் pollen grains ரெஸ்பான்சிபிள் ஃபார் pollinations. they are minute. அந்த pollen grains வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், லைட்டாக இருக்கும் அண்ட் ட்ரை, ஸோ தட் they carried by long distance. தொலை தூரத்துக்கு வந்து அந்த pollen grains வந்து ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து pollinations நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பை விண்ட். இன் சம் பிளான்ஸ் ஆந்தஸ் பர்ஸ்ட் வயலண்ட்லி. சில தாவரத்தில் வந்து ஆந்தஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக சத்தத்தோட வெடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு pollen grains வந்து லிபரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் யூட்ரிகா. இதில் ஸ்டிக்மாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஸ்டிக்மாஸ் ஆர் கம்பேரிட்லி லார்ஜர். ஸ்டிக்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரொட்ரூடிங்னா நீண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் பிரான்ச்ட் அண்ட் ஃபெதரி, அடாப்டட் டு கேட்ச் த pollen grains. ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக இது நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப லார்ஜாக இருக்கும். சிங்கிள் ஓவியல் இஸ் ப்ரெசன்ட், அதில் ஒரே ஒரு ஓவியல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ் பிஃபோர் த நியூ லீவ்ஸ். பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், லீவ்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த pollen கேன் பி கேரிட் அவுட் வித்தவுட் இன்டென்ஸ் ஆஃப் லீவ்ஸ். அப்போ இலைகள் வந்து இடையூறு இல்லாமல் அந்த pollen grains வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று மூலம் பரவும்னு சொல்லியிருக்காங்க. பாலினேஷன் இன் மீஸ். அப்போ மீஸ் தாவரத்தில் வந்து எப்படி பாலினேஷன் நடக்கும்? மக்காச்சோள தாவரத்தில், ஜியாமே சொல்கிற தாவரத்தில் எப்படி பாலினேஷன்ஸ் நடக்கும்? இந்த மீஸ் சொல்லும்போது இட் இஸ் அ மொனேஷியஸ் பிளான்ட் அண்ட் இஸ் யூனிசெக்சுவல். மெயின் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் சொல்கிறீங்கன்னா டாசல் சொல்கிறீங்க. இந்த மேல் இன்ஃப்ளோரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலாங்கேட் சொன்னீங்களா, இந்த மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட் அப்படின்னு சொல்கிறீங்களா, இது வந்து டாக்ஸல் சொல்கிறாங்க. இஸ் பாண்ட் டெர்மினலி நுனியில் இருக்கும். அண்ட் ஃபீமேல் இன்ஃப்ளோரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்னு சொல்கிறாங்க. தட் இஸ் காப் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கதிர்னு சொல்கிறோம். லேட்ரலி அட் லோயர் லெவல் கீழே இருக்குது. மெய்ஸ் போலன்ஸ் ஆர் லார்ஜர். இந்த போலன்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும் அண்ட் ஹெவியாக இருக்கும் அண்ட் cannot carried by light breeze. ஓகேவா, cannot carried by light breeze சொல்லியிருக்காங்க. மெல்லிய காற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்து செல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க pollen grains. ஆனாலும் however the mild wind shakes the male inflorescence in mild shake to release the pollen which falls vertically. அப்போ இங்கே இருக்க pollen வந்து பார்த்தீங்கன்னா it falls vertically. அப்போ எங்கே ஃபால் ஆகும்? ஃபீமேல் இன்ஃப்ளோரன்ஸ் மேலே, ஸ்டிக்மா மேலே ஃபால் ஆகும். The female inflorescence is long stigma that is silk like appearance measuring up to 23 cm in length
which project beyond the leaves, which is present beyond the leaves. The pollen drops. அப்போ இங்கே இருக்க pollen grains வந்து எதில் ட்ராப் ஆகும்? That is a tassels. Pollen drop from the tassels is caught by the stigma. So this way the pollination takes place in maize. So hydrophily சொல்லும்போது pollination by water is called as hydrophily. And the flowers pollinated by water are said to be hydrophilous சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் Vallisneria ஹைட்ரில்லா சொல்கிற தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு pollination வந்து வாட்டர் மூலம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. Though there are number of aquatic plants, only in few plants pollination takes place by water. அதிகமான aquatic நீர் தாவரங்கள் இருந்தாலும் சில தாவரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து pollinations வாட்டர் மூலம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. In water plants like Eichhornia and water lily, pollination takes place through wind or by insects. Eichhornia சொல்கிற தாவரத்திலும் இல்லை வாட்டர் லிலி சொல்கிற தாவரத்திலும் pollination வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலம் நடக்கும், இல்லைனா இன்செக்ட்ஸ் மூலம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. There are two types of hydrophily சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து epihydrophily, hypohydrophily. ஸோ இந்த வாட்டர் மூலம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க pollinations. அப்போது in most of the hydrophilous flowers the pollen grains possesses mucilage. அப்போ pollen grains சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு வழவழப்பான ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு சொல்லும்போது which protects them from wetting, ஈரத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த mucilage சொல்கிற சப்ஸ்டன்ஸ் pollen grains மேலே இருக்கும். ஸோ what is epihydrophily? Pollination occurs at the water level. Pollination வந்து வாட்டர் லெவலில் நடக்குதுன்னா, above the water லெவலில் நடக்குதுன்னா epihydrophily. Example Vallisneria spiralis and Elodea. So pollination in Vallisneria spiralis எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். It is dioecious plant, submerged. இந்த பிளான்ட் வந்து நீரில் மூழ்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And rooted, வேரூன்றி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The female plants bears solitary flower. The female plants வந்து பார்த்தீங்கன்னா ஒரு solitary, ஒரு தனியான ஒரு ஃப்ளவர் இருக்கும். Which rises to the surface of water level. Water level வரைக்கும் இருக்கும். Using a long coiled stalk at the time of pollination. Pollination நடக்கும்போது இது coiled ஆயிருக்கும் இந்த female flower. A small cup-shaped depression is formed around the female flower on the surface of water. ஒரு cup-shaped depressions மாதிரி இருக்கும் female flowerல. அந்த surface of waterல இருக்கும்போது ஒரு cup-shaped depression இருக்கும். The male plant produces male flowers. Male plant இது male plant அங்கே male flowers produce ஆயிருக்கும். This male flowers it detached அப்படின்னா கட் ஆகிட்டு அங்கே surfaceல float ஆயிரும். Male flowers float on the surface of water. As soon as male flower come in contact with the female flower, male flower வந்து female flower contact இருக்கும் பொழுது it get settled on the depressions. The male flower வந்து எங்கே வந்து செட்டில் ஆகிட்டுன்னா டிப்ரெஷனில் செட்டில் ஆகிட்டு and reaches the ஸ்டிக்மாவில் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு pollinations நடக்கும் and thus brings out pollinations. Later the stalk of the female flower coils. அப்போ female flower coils ஆகும் and brings back to the flower. திரும்ப coil ஆகிட்டு திரும்ப original position வந்துடும் when the fruit and then the fruits are produced. So this type of pollination takes place in Vallisneria spiralis, which occurs at the water level. Pollination occurs at the water level. That is called as epihydrophily. அப்போ hypohydrophily என்ன சொல்லும்போது when the pollination occurs inside the water, நீருக்குள்ளே நடக்கக்கூடிய pollination வந்து என்ன சொல்கிறாங்கன்னா that is hypohydrophily சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் Zostera marina and Ceratophyllum. ஸோ அடுத்து ஜூஃபிலி பற்றி சொல்லியிருக்காங்க. Pollination by the agents of animals is called as zoophily and flowers are said to be zoophilous. Animals that brings about pollination may be என்ன animals சொல்லியிருக்காங்க birds, bats, snails and insects. ஸோ larger animals like primates சொல்லியிருக்காங்க, that is lemurs சொல்லியிருக்காங்க, உயிர் விலங்குகள் சொல்கிறாங்க, arboreal rodents சொல்கிறாங்க, reptiles சொல்லும்போது உங்களுக்கு ஜெக்கா lizard and garden lizard பற்றி சொல்லியிருக்காங்க, have also been reported as pollinators. ஸோ ornithophylla pollination by birds are called as ornithophylla. பறவைகள் மூலம் உங்களுக்கு pollination நடந்துச்சுன்னா அது ornithophylla சொல்கிறாங்க. Some common plants that are pollinated by birds வந்து சொல்லும்போது எந்தெந்த பிளான்ஸில் வந்து pollination by birds நடக்குதுன்னா that is எந்தெந்த பிளான்ஸ்னால் எர்த்ரினா, bombax, zygium, bignonia and stellicia. ஸோ எந்த பேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா pollination நடக்குது அப்படின்னு சொல்லும்போது humming birds, sunbirds, honey eaters are some of the birds which regularly visit flowers and brings about pollinations. ஸோ சரி பேர்ட்ஸ் மூலம் pollination நடக்குது. அப்போ அதோட ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ornithophyllous ஃப்ளவர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. The flowers are usually larger in size. ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னா டியூப்லராக இருக்கும், கப் ஷேப்டாக இருக்கும், ஹர்ன் ஷேப் சொல்லும்போது தாழ் வடிவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஸ்கார்லெட்னா இளஞ்சிவப்பு சொல்கிறாங்க, இல்லை கருஞ்சிவப்புன்னு சொல்லலாம். பிங்க், ஆரஞ்ச், ப்ளூ அண்ட் எல்லோ விச் அட்ராக்ட்ஸ் த பேர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த கலர்ஸ்லாம் இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து சென்ட்லெஸ், நறுமணம் இருக்காது.
அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டர்ஸ் இன் லார்ஜ். ஆனால் அதிகமான நெக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். போலன்ஸ் அண்ட் நெக்டர் ஃபார்ம் த ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் ஃபார் த பேர்ட்ஸ் விசிட்டிங் த ஃப்ளவர்ஸ். போலன்ஸும் அதிகமாக நெக்டர் இருக்கிறதுனால பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் த ஃப்ளவர்ஸ், மலர்களுக்கு வருகை தரும் பறவைன்னு சொல்கிறாங்க. ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் டஃப். ஸோ இவங்க வந்து பேர்ட்ஸ் மூலம் நடக்கிறதுனால அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், தடித்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லெதரியாக இருக்கும், டு வித்ஸ்டாண்ட் த பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் தி விசிட்டர்ஸ், தட் மீன்ஸ் பேர்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். அப்போ கேரோட்ரோஃபிலினா சார் அப்படின்னு சொல்லும்போது பாலினேஷன் கேரிட் அவுட் பை பேட்ஸ் இஸ் கால்ட் அஸ் கேரோட்ரோஃபிலி. வவ்வால்கள் மூலம் வந்து பாலினேஷன் நடக்குதுன்னா அது கேரோட்ரோஃபிலின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த காமன் கேரோட்ரோஃபிலஸ் பிளான்ட் சொல்லும்போது கைஜிலியா ஆஃப்ரிக்கானா, அடன்சோனியா, டிஜிடேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பிளான்ஸ் கேரிட் அவுட் பை பேட்ஸ். ஸோ மெலோகோஃபிலி சொல்லும்போது பாலினேஷன் பை ஸ்லக்ஸ் அண்ட் ஸ்னெயில்ஸ். ஸோ ஸ்லக்ஸ் அண்ட் ஸ்னெயில்ஸ் மூலம் நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மெலோகோஃபிலின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இலை அட்டைகள்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நத்தைகள் மூலம் நடக்கக்கூடியது மெலோகோஃபிலின்னு சொல்கிறாங்க. சம் பிளான்ஸ் ஆஃப் அரேசியா ஆர் பாலினேட்டட் பை ஸ்னெயில்ஸ். எந்த பிளான்னா அரேசியா. வாட்டர் ஸ்னெயில்ஸ் க்ராலிங் அமாங் நெம்னா சொல்கிற பிளான்ட்டில் வாட்டர் ஸ்னெயில்ஸ் வந்து எப்படின்னா க்ராலிங் நடக்கும்னு சொல்கிறாங்க டு பாலினேட் பண்ணுறதுக்கு. அப்போ நீர் நத்தை வந்து பார்த்தீங்கன்னா லெம்னா சொல்கிற தாவரத்தில் வந்து மேல் ஊர்ந்து போகும்னு சொல்கிறாங்க, ஊர்ந்து செல்லும்னு சொல்கிறாங்க. எந்த தாவரத்தில்? லெம்னா சொல்கிற தாவரத்தில், that is crawling. So entomophily சொல்லும்போது pollination by insects is called as entomophily. Pollination by ants it's called as myrmecophily. Pollination by ant எறும்புகள் மூலம் நடக்குதுன்னா அது வந்து myrmecophily சொல்றாங்க. Insects that are well adapted to bring pollinations are bees, தேனீக்கள் சொல்றோம், அந்து பூச்சின்னு சொல்றோம், moth, butterflies, flies, ஈக்கள் சொல்றோம், wasp குளவிகள், beetles-னா வண்டு. இதன் மூலம் உங்களுக்கு pollination நடக்குதுன்னு சொல்றாங்க. Of the insects, bees are the main flower visitors and dominant pollinators. இதில் எல்லாத்திலோட எது வந்து முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன் நடக்குதுன்னு எது மூலம் நடக்குதுன்னா பீஸ். அதாவது பீஸ் மூலம் பாலினேஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் அடாப்டட் ஃபார் இன்செக்ட் பாலினேஷன்ஸ். அப்போது இந்த இன்செக்ட் பாலினேஷன் எந்த தாவரங்கள் அதிகமாக வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ஸ். ஸோ என்டோமோஃபிலஸோட கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ், ஸ்மால், ஆர் இஃப் ஸ்மால் தே ஆர் அக்ரிகேட்டட் டென்ஸ். அப்படின்னா அப்படியே ஒன்றா சேர்ந்துருக்காங்க, அப்படின்னா கொத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆஸ்ட்ரேசியா ஃப்ளவர், அதாவது சன்ஃப்ளவரில். ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்ட், பிரைட் கலரில் இருக்கும். அட்ஜசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் மேபி ஆல்சோ பி பிரைட். அட்ஜசன்ட் பார்ட் கூட ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எதுக்காகனா டு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ். பான்சிட்டி அண்ட் போகன்வில்லா த பிராக்ட்ஸ் பிகம் கலர்ட். அந்த பிளான்ட்டோட பிராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்டாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து சென்டடாக இருக்கும், நறுமண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதிகமாக வந்து நெக்டர் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃப்ளவர்ஸ் which there is no secretion of nectar. அங்கே நெக்டர் உற்பத்தி பண்ணலன்னா அந்த மலர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா the pollen is either consumed as food. அப்போ அந்த போலன் வந்து ஃபுட்டாக வந்து கன்சியூம் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த போலன் கிரெயின்ஸை என்னவா ஆக்கிட்டோம்னா யூஸ் இன் பில்டிங் அப் இட்ஸ் ஐவ். அப்படின்னா தேன் கூட்டாக உருவாக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. by the honeybees. Pollen and nectar are the floral rewards for the visitors. Okay. So flower pollinated by flies and beetles produces foul odor. அதாவது பார்த்தீங்கன்னா சில ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுல் ஆர்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபவுல் ஆர்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து ஒரு துர்நாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்மெல்லை உற்பத்தி பண்ணும் அந்த ஃப்ளவர்ஸு. ஸோ அதன் மூலம் இந்த ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பாலினேஷன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் சம் ஃப்ளவர்ஸ் ஜூசி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சில ஃப்ளவரில் வந்து ஜூசி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட் வந்து அந்த ஃப்ளவரை பியர்ஸ்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக் பண்ணி எடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. பியர்ஸ் அண்ட் சக் த கான்டென்ட் ஆஃப் ஜூசி செல்ஸ், ஜூசி சப்ஸ்டன்சஸ் இன் எ ஃப்ளவர்ஸ். பாலினேஷன் இன் சால்வியான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாலினேஷன் சால்வியா சொல்லும்போது லிவர் மெக்கானிசம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர் ஆஃப் சால்வியா இஸ் அடாப்டட் பை ஃபார் பீ சால்வினேஷன்ஸ். ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரோட்ராண்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டாமன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகிருக்கும், ஸ்டிக்மா மெச்சூர் ஆயிருக்காது. ஸ்டாமன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆயிருக்கும். அந்த கொரலா இஸ் பைலாபேட். கொரலா வந்து பைலாபேட் வித் ஹவு மெனி ஸ்டாமன்ஸ்? 2 ஸ்டாமன்ஸ், 2 ஸ்டாமன்ஸ் இருக்கும். த லிவர் மெக்கானிசம் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன்ஸ். ஈச் ஆந்தர் ஹஸ் அப்பர் ஸ்டெரைல். அப்பர் ஸ்டெரைல் இதுதான் அப்பர் ஸ்டெரைல், upper fertile lobe, each anther upper fertile lobe and lower sterile lobe, which is separated by long connective which helps anther to swing freely. அப்போ மேலே வந்து ஒரு ஸ்டெரைலான ஒரு ஆந்தர் இருக்குன்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு மேலே வந்து ஒரு fertile anther சொல்லலாம், கீழே வந்து ஒரு sterile anther சொல்லலாம். When the bee visit a flower, it should sit on the lower leaves, which act as a platform. It enters the flower to suck the nectar. This bee, it enters into the flower and suck the nectar by pushing its head into the corolla. During the entry of the bee into the flower, the body strikes against the sterile end of the connective. This makes the fertile part of the stamen. அப்போ fertile part of the stamen அதில் இருக்க pollen grains வந்து எதன் மேலே டஸ்ட் ஆகிடும்னா அந்த பீஸோட பேக் ஆஃப் த பீஸில் டஸ்ட் ஆகிடும். மேல் பகுதி அந்த பீயோட டச் ஆகிட்டு அங்கே pollen grains வந்து டெபாசிட் ஆகிடும். The pollen get deposited on the back of the bee. When it visit another flower, the pollen get rubbed. So when this bee visit another flower, this pollen grains, it touches the stigma and deposited on the stigma. The pollen get deposited on the back of the bee. When it visit another flower, the pollen get rubbed against the stigma and completes the act of the pollinations. ஸோ அந்த pollen grains வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா மேலே பட்டு உங்களுக்கு பாலினேஷன்ஸ் நடக்கும். இன்னொரு ஃப்ளவர் மேலே அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த பீஸ் வந்து அடுத்த ஃப்ளவரோட ஸ்டிக்மா மேலே பட்ட உடனே the pollen get transferred to the stigma and pollination takes place. So this type of pollination takes place in salvia, and that is liver mechanism takes place with help of bee. ஸோ அதர் இன்ட்ரெஸ்டிங் பாலினேஷன் மெக்கானிசம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ட்ராப் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க, அரிஸ்டோலக்கன் சொல்லியிருக்காங்க. பிட்ஃபால் மெக்கானிசம் சொல்லுவது விழுக்குழி மெக்கானிசம், ஆரம் சொல்கிற பிளான்ட். கிளிப் டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க, கவ்வின்னு சொல்கிறாங்க, அதாவது ஆஸ்கல்பிடிசர் சொல்கிற தாவரத்தில். பிஸ்டம் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க, பேப்ரினேசி. ஸோ என்னென்ன பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன அதுக்கு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. கேந்த்ரோஃபிலின்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் பீஸ். கேந்த்ரோஃபிலின்னு சொல்லியிருக்காங்க, பீஸ். அடுத்தது ஃபெலினோஃபிலின்னு சொல்லும்போது அந்து பூச்சின்னு சொல்லுவாங்க, மோத். மெலிட்டோஃபிலி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தேனீக்கள் மூலம் பீஸ். சைக்கோஃபிலி சொல்லும்போது பட்டர்ஃப்ளைஸ், வண்ணத்து பூச்சின்னு சொல்கிறோம். அடுத்தது மெலகோஃபிலின்னு சொல்லும்போது ஸ்னெயில்ஸ்ன்னு சொல்கிறோம், நத்தைகள் மூலம். ஆர்னித்தோஃபிலின்னு சொல்லும்போது பேர்ட்ஸ், பறவைகள் மூலம் நடக்குது. கேரோட்ரோஃபிலின்னு சொல்லும்போது பேட்ஸ், வவல்கள் மூலம். மிர்மிகோஃபிலின்னு சொல்லும்போது ஆண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எறும்புகள் மூலம் இந்த பாலினேஷன்ஸ் நடக்குது. இதெல்லாம் டேர்ம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன்ஸ்? Pollination is almost எதில் நடக்குன்னா bisexual flowers. When the members of species are uncommon and separated by large distance, ஒரு ஸ்பீஷஸும் இன்னொரு ஸ்பீஷஸும் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா the plants are has to depend on self pollination. செல்ஃப் பாலினேஷன் நடக்கும், அப்போ கிராஸ் பாலினேஷன் நடக்காது. ஏன்னா ஸ்பீஷஸ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால. If all the chance of cross pollination fails, cross pollination நடக்க முடியலனா self pollination will takes place and prevent the extinction of species. ஸ்பீஷஸோட சிற்றினத்தோட அழிவுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடக்கணும்? செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கணும். Because it is the plants are present between what distance? Large distance, separated by large distance. ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ரிசல்ட்ஸ் இன் வீக்கர் ப்ரோஜனி. ஸோ செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுனால கண்டினியூஸாக அங்கே ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதிய சந்ததி உள்ள தாவரம் உற்பத்தி ஆகாது. அதான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாரு. சான்சஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் நியூ ஸ்பீஷியஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆர் மேஜர். சான்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் நியூ ஸ்பீஷஸ் உருவாகுது. அப்போ அவங்க மேஜர்னு சொல்லும்போது வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாகும், ஒரு புதிய சிற்றினம் உருவாகுது. அதான் உங்களுக்கு செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறது மூலம் உங்களுக்கு புதிய சிற்றினம் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அபவுட் கிராஸ் பாலினேஷன்ஸ்? அதோட அட்வான்டேஜ் சொல்லும்போது இட் ஆல்வேஸ் ரிசல்ட் பிரிங்கிங் அவுட் ஹெல்த்தி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஓகே, எப்போதும் ஒரு புதிய வளமான சந்ததி உற்பத்தி பண்ணலாம். ஏன்னா கிராஸ் பாலினேஷன்ஸ் ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி வந்து பெட்டராக இருக்கும். நியூ வெரைட்டிஸை நம்ம புதிய தாவரங்கள் உற்பத்தி பண்ணலாம். த அடாப்டபிலிட்டி ஆஃப் பிளான்ட் டு த என்விரான்மெண்ட் இஸ் பெட்டர். நல்ல என்விரான்மெண்ட்டு அந்த தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிடும். அப்போ டிஸ்அட்வான்டேஜ் சொல்லும்போது அப்போ நம்ம எதனா ஒரு ஏஜென்ட்ஸை டிபெண்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீஸோ பட்டர்ஃப்ளைஸோ இல்லை இன்செக்ட்ஸோ நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தால் கிராஸ் பாலினேஷன் நடக்கும். அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் ஃபார் த பாலினேஷன்ஸ் அண்ட் ஃபார் த ப்ராசஸ் இஸ் அன்சர்டெயின். ஒரு நிச்சயம் இல்லாத ஒன்றாகும் இது. அப்போ இன்செக்ட்ஸ் மூலம் தான் நடக்கணும் அப்படின்னா இது கிராஸ் பாலினேஷன் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். வேரியஸ் டிவைசஸ் ஹேவ் டு பி அடாப்டட் டு அட்ராக்ட் பாலினேஷன். அப்போ அந்த தாவரத்தில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிவைசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடாப்ட் ஆகணும். அப்படின்னா நல்ல கலர் உள்ள ஃப்ளவர்ஸாக இருக்கணும், பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் அதிகமாக இருக்கணும், அதோட நறுமணங்கள் நெக்டர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகணும், சென்டடாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேரியஸ் டிவைசஸ் ஹேவ் டு பி அடாப்ட் டு அட்ராக்ட் வாட் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன் சொல்லும்போது பாலினேஷன் இஸ் அ ப்ரீ ரிக்வெஸ்ட்னு சொல்கிறாங்க
அப்போனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையானது சொல்கிறாங்க ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன்ஸ். Fertilization helps in the formation of fruits and seeds. It brings male and female gametes closer for the process of fertilization. Cross pollination introduce variations. கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போ வேரியேஷன்ஸ் இருந்தால் உங்களுக்கு நியூ பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பை மிக்சிங் ஆஃப் 2 different genes. These variations helps to plant to adapt the environment. பிளான்ஸ் வந்து அதுக்கு அந்த மாதிரி அடாப்ட் ஆகிடும். குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் நடந்தாலும் உங்களுக்கு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிடும். ஒரு நியூ ஸ்பீஷஸ் வந்து உற்பத்தி ஆகிடும். So these are the advantages and disadvantages of cross pollination and self pollinations. Thank you.